வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சப்போட்டா கேசரி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து சப்போட்டா நிறைய வரும் சீசனில். ஸோ நீங்கள் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நான் நெய் யூஸ் பண்ண போகிறேன். ரவை, சப்போட்டா, ஏலக்காய், சர்க்கரை, முந்திரி, திராட்சைப்பழம், பால். முதல்ல வந்து சப்போட்டாவை நல்லா கழுவிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடுங்க. சப்போட்டாவை வந்து நம்ம பாதியாக நறுக்கி அதில் இருக்க அந்த கொட்டை நீக்கிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணலாம். சப்போட்டா நல்லா பழுத்து இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும். நிறைய டைமில் வந்து நம்மளுக்கு சப்போட்டா வந்து கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து சப்போட்டா வந்து சர்க்கரை சேர்த்து விழுதாக அரைச்சிக்கினா அதில் கொஞ்சம் பாலும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ரவையை வந்து ஒரு பேனில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கினாங்க. லைட் பிங்க் கலர் ஆனதும் அது ஒரு பக்கம் எடுத்துக்கினேன். அதே பேனில் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம முந்திரி, திராட்சை சேர்த்து லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதிலே வந்து இந்த நெய்யிலே வந்து நம்ம ரவையும் சேர்த்துக்கணும். ரவை இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த ரவை வறுக்க அது டேஸ்ட் அதிகமாக கூடும். ஸோ லைட் பிங்க் கலர் மாறும், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். நீங்கள் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மீதம் உள்ள அந்த பால் இருக்குது இல்லையா, அந்த பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சுங்க. இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த சப்போட்டா விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் அந்த மிக்சியில் அந்த மீதம் இருக்கிற அந்த சப்போட்டா மிக்சரை கலந்து இதில் ரவையில் சேர்த்துருக்கேன். நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். நல்லா நெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்து போச்சு பாருங்கள். இப்போ இந்த கேசரி ரெடி. அடுப்புலேருந்து இறக்கி நம்ம சுட சுட பரிமாற வேண்டியது தான். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.